ரொம்பவே அரிதான மேற்கு பார்த்த பிள்ளையார் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுதான் திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலம் சித்தாநல்லூருக்கு நம்ம இப்ப வந்திருக்கோம். ஜூன் 4ஆம் தேதி அதாவது வியாழக்கிழமை காலையில 10 மணில இருந்து 11 மணிக்குள்ள இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. 1996ல இந்த செல்வ விநாயகர் ஆலயம் ஒரு சின்ன ஆலயமா இருந்திருக்கு. இப்போ பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து புதுப்பிச்சு பெரிய ஆலயமா கட்டியிருக்காங்க. ஜூன் 2ஆம் தேதி காலையில முதல் கால பூஜை ஆரம்பிச்சு ஜூன் 4ஆம் தேதி காலையில 4ஆம் கால பூஜை முடியுது. ஜூன் 4ஆம் தேதி காலையில 10:30 மணிக்கு விமானம் கும்பாபிஷேகமும் 10:45க்கு பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகமும் 11 மணிக்கு மூலவர் அபிஷேகமும் நடக்குது. ஆலயத்தினுடைய விமானமானது எங்கும் இல்லாத வகையில் நமது ஆலயம் கஜ பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய விமானங்கள் புதிதாக கட்டப்பட்டது. அந்த விநாயகப் பெருமானுடைய சன்னதியில் திருச்செந்தூர் முருகன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள். விஷ்ணு துர்க்கை ஐயப்பன் சன்னதி புதிதாக இந்த ஆலயத்தில் வருகின்றது. சித்தாநல்லூர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அவர்களின் கூட்டு முயற்சியால் நமது செல்வ விநாயகர் ஆலயமானது புதுப்பிக்கப்பட்டு வரும் 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று கும்பாபிஷேகத்திற்கு பொதுமக்கள், கிராமவாசிகள், இளைஞர்கள், பெண்கள் உட்பட அனைவரும் திரளாக கண்டுகொண்டு செல்வ விநாயகர் அருளை பெற விழா கமிட்டி குழு சார்பாக அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கும்பாபிஷேகம் நடக்கும். ஜூன் 4ஆம் தேதி நடக்கிற இந்த செல்வ விநாயகர் ஆலய கும்பாபிஷேகத்துக்கு மறக்காம எல்லாரும் வந்துருங்க.